இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட், ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. இது மாதிரி நடிகராக பல சமூகம்லாம் பண்ணியிருப்பாங்க. முதலமைச்சரா கரூருக்கு அடுத்த வாட்டி நான் வந்தேன்னா உங்களை நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேனா இல்லையான்னு படுறான்ட்டு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தெளிவாக பண்ணுறது. கரூரில் நான் வந்தப்போ நான் உங்களுக்கு வாய் நிறைய நன்றி சொன்னேனே காவல்துறை, ஆனால் அவங்க ஏன் நான் அலர்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிட்டு போயிருக்கு. பெரம்பலூர் போகிறப்ப அங்கே இருக்க காவல்துறையினர் என்ன சொன்னாங்கன்னா, சார் அங்கே வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு, சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அங்கே போகிறது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் அவர் வந்து மதித்து காவல்துறை என்ன சொல்கிறாங்களே அதை இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காரு. காவல்துறை சொன்னால் அது வந்து நம்ம வீர போகிறது கிடையாது. அதையே நீங்கள் கரூரில் பண்ணலன்ற போது மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, பல பேருக்கு வேலை வாய்ப்புகள், அதுக்கும் கோர்ட்டில் கேஸ். அதுலேயும் வந்து இன்றைக்கி வந்து சம்மட்டியே வாங்கியிருக்காங்க மனுதாரர்கள். அதை என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் உங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் கொடுக்குறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி நீதிபதியும் சொல்லியிருக்கு. திமுக அந்த அந்த வாரிசுகள்லாம் இருக்குல்ல, துட்டு வருது இல்லை வாரிசுகள், ஏதோ இவங்க தான் வந்து தமிழ்நாட்டை ஆளணுன்ற பட்டா எழுதி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பவம் வெயிட்டிங், சம்பவம் லோடிங். ஜனநாயகன் வராரு, ஓகேயா, வெயிட் பண்ணிட்டு இருங்க, சீக்கிரமாக வராரு, சம்பவம் செய்ய வராரு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல 90s 2K நிகழ்ச்சியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு வேற லெவலான மாஸ்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்துட்டு கரூர் போயிட்டு ஒரு மாசான சம்பவமே பண்ணியிருக்காரு. என்ன விஷயம்? சம்பவத்தை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சராக ஒரு சம்பவத்தை கொண்டு போயிருக்காருல்ல. இது மாதிரி நடிகராக பல சம்பவம்லாம் பண்ணியிருப்பாப்புல. முதலமைச்சராக கரூருக்கு அடுத்த வாட்டி நான் வந்தேன்னா உங்களை நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேனா இல்லையான்னு படுறான்ட்டு ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு தெளிவாக பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த சில பேர் அரசில் இருந்துக்கிட்டு என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணீங்க, அந்த சேட்டைகளெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டான்ற மிதிக்கிற ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன சொல்ல வரேன்னா, கரூரில் அந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம ரொம்ப போத்தவில்லை, ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகே. அதை வந்து அவரும் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. கரூரில் நான் வந்தப்போ நான் உங்களுக்கு வாய் நிறைய நன்றி சொன்னேனே காவல்துறைக்கு, ஆனால் அவங்க ஏன் நான் அலர்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா, காவல்துறையே அவர் வந்துட்டு வரவேற்றாங்க சொன்னார்ல. ஏன் அந்த விஷயத்த சொன்னார்னா, அதுக்கு முன்னாடி தான் வந்து அரியலூரில் அவர் பரப்புரை பண்ணார். அது முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறப்ப அங்கே இருக்க காவல்துறையினர் என்ன சொன்னாங்கன்னா, சார் அங்கே வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு, சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அங்கே போகிறது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் அவர் வந்து மதித்து காவல்துறையினர் சொல்கிறாங்களே அதை இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காரு. காவல்துறை சொன்னால் அது வந்து நம்ம வீர போகிறது கிடையாது. அதையே நீங்கள் கரூரில் பண்ணலன்ற போது மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதை தான் வந்து தெளிவாக நீ சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு பின்னாடி ப்ரெஷர் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் எல்லாமே போட்டு உடஞ்சி போயிடுச்சு, ஓகேயா. முகத்தரை கிழிஞ்சு போச்சு. எங்கடா நாளைக்கு இப்போ தெரியுதா கரூர் சம்பவம் விஜய் ஏன் போகக்கூடாதுன்னு இவ்வளோ சொன்னதுக்கு காரணம் இதுதான். அவர் வந்தாரு, எல்லாம் வந்துட்டு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் கரூர் மண்ணில் காலை வைக்க முடியாதுன்ற அளவுக்கு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு சம்பவக்காரன் திரு விஜய் அவர்கள். இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ பார்ப்போம் கரூர் விஷயத்தில். அது மட்டும் இல்லை, இந்த வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, பல பேருக்கு வேலை வாய்ப்புகள், அதுக்கும் கோர்ட்டில் கேஸ். அதுலேயும் வந்து இன்றைக்கி வந்து சம்மட்டியே வாங்கியிருக்காங்க மனுதாரர்கள். அதை என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் உங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் கொடுக்குறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி நீதிபதியும் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கிறப்போ இதில் எங்கடா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு திமுக. இதை எப்படியா தடுத்துடணும் அப்படின்னு பார்த்தாங்க, அதுவும் முடியல. தொடர்ந்து உடனே அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அடி மண்டை மேலே குட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்காரு விஜய் அவர்கள். பாயிண்ட் சொல்லுவார்ல, படிடான்னு எவ்வளவோ சொன்னாங்க, கேட்கவே இல்லையே திமுக அப்படின்னு. இவங்களாம் அறிவுத்துறையில் நடத்தினவங்க, அறிவுத்துறையில் அப்படியே மூளை அப்படியே வலிஞ்சு அப்படியே கொட்டுது இவங்களுக்குலாம். அதுக்கான பலனை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க.
அதான் சொல்றேன்ல, லண்டன் போயிட்டீங்களா, லண்டன்லயே இருந்தாங்க. அங்க வேணா ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், லண்டன் ஆனா அவர் முன்னேற்ற அந்த கழகம். லண்டனை பத்தி அதுல பேசல, கவனிச்சீங்களா? சிங்கப்பூர் டூரை பத்தி தான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. சிங்கப்பூர் மாமா பத்தியா? அவர் தான் பாவம் சிகிச்சையில இருக்கு. இன்ப சிகிச்சையா நம்ம ஆமா. ஏற்கனவே பேசியிருந்தாங்க. ஆல்ரெடி பேசியிருக்கோம் முன்னாடி. அந்த சிகிச்சையில இருக்காரு. அவர் எப்போ வருவாருன்னு தெரியல. அவருக்கு வேற இப்ப 15ஆம் தேதி ஆஜராகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. பாப்போம் வராரான்னு பார்ப்போம். பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி அதே அந்த கரூர் நிகழ்ச்சியில வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லியிருக்காருல, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வந்துட்டு அண்ணா அவர்களோட பிறந்த நாள் அப்போ கொண்டு வர போறேன் அப்படின்ட்டு. அவர் சொன்ன நிறைய விஷயத்துக்கு நிறைவேற்றி வந்துட்டே இருக்காரு. அடுத்ததா இந்த ஒரு திட்டம், இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். பல வாக்குறுதிகள் கொடுத்தார்ல, இதெல்லாம் எப்படி நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு இங்கே தமிழ்நாட்டில் வந்து அறிவிக்கப்படாத டாக்ஸ் ஒன்று இருக்கு, அதை வந்து நான் மக்களுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் அன்றைக்கி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அதை இன்னைக்கு நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே இன்னைக்கு வந்து அரசு கஜானாக்கு வருது. அதான் அந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்றதை அவர் என்ன சொன்னார்னா பார்ட்டி ஃபண்டை தான் சொல்லியிருக்காரு. ஓகேயா, அதை வந்து நாங்கள் வந்து அரசு கஜானாக்கு நான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா வருவாய் அதிகமாகுது, மக்களுக்கான பல திட்டங்களை நம்மளால் செய்ய முடியுன்றது தான் அந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ், அந்த பார்ட்டி ஃபண்ட். அது மூலியமாக தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, மகளிருக்கு ஒரு இனிப்பான ஒரு செய்தியை திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை நான் உங்கள் வாயால் கேட்க விரும்புகிறேன். அது என்ன திட்டம்? அது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். எவ்வளோ சிறப்பான திட்டமாக இருக்கு, ரொம்ப அருமையான திட்டம். மக்கள் கொண்டாடுறாங்க. ஏற்கனவே சும்மா அண்ணன் எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க. தாய் மாமனா திரு விஜய் அவர்கள் இப்போ வரப்ப அது எப்படி இருக்கும், அது வரவேற்பு எப்படி இருக்கும்? ஆமா, கண்டிப்பா. ஒரு காலத்தில் பெண்களுடைய வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு போச்சு. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க இருந்தாங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உண்மையால நம்பிக்கையை கொடுத்தாங்க. அந்த முழு நம்பிக்கையை இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் எடுத்துட்டாரு. ஆனா அது அந்த குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, நான் ரியல் தாய்மாமன் கிடையாது, ரியல் தாய்மாமன், அந்த மூமெண்ட்லாம் ஒரு மாதிரி வேற லெவலா இருந்துச்சு. இது வரைக்கும் ரீலுன்னு போட்டு பேசிக்கிட்டு இருந்த திமுக காரனுக்கு ரீல் அந்து போச்சா? இதோட ரியல் தாய்மாமன் திரு விஜய் அவர்கள் தான், முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான். சொல்ற வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கை இன்னைக்கு பெண்கள் மத்தியில வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்தலையும் முழு பெண்களோட எல்லா வாக்கும் நம்பிக்கையும் திரு விஜய் அவர்கள் சம்பாதிச்சிட்டாரு. திமுக லண்டன், டெல்லி, துபாய்னு போயிட்டு இருக்காங்களே, சிங்கப்பூர் மாமா அங்கே இருக்காரா? எல்லா நாட்டுக்கும் இப்போ டிக்கெட் புக் போட்டு வச்சிருங்க. ஃப்ளைட் டிக்கெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இப்போ போட்டு வச்சிங்கன்னா நல்லது. நாடு சுற்றுங்க. லீவ் உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் லீவ் கொடுத்துட்டாரு. இன்ப சுற்றுலாக்கு போங்க, தாராளமாக போங்க. ஆனால் கேஸ் இருக்கவங்க மட்டும் இங்கே இருங்க. அவங்கன்னா உங்களுக்குலாம் சில ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுத்துக்கலாம். அவங்களுக்குலாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக தேவையில்லை. அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே நடக்கும், குழல்ல நடக்கும். அதே மாதிரி இந்த ஊழல், லஞ்சம் இதை பற்றிலாம் பேசும்போது அந்த வெள்ளை அறிக்கைன்ற ஒரு மாசான விஷயம் அவங்க வந்துட்டு விட்டுருந்தாங்க இல்லையா? அப்போ அது ஒரு ரொம்ப சூப்பராக அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னார். ஒரு பாத்திரம், அதில் ஓட்டை இருக்கு, ஊற்றி ஆனால் அந்த தண்ணி எங்கே போகுதுன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? தண்ணிலாம் எங்கள் அறிவாலயத்துக்கு தான் போயிருக்கோம். அதான் சொன்னல, தண்ணி நான் சொல்கிறது மழை வெள்ளம் வருது இல்லை, அந்த 4000 கோடி அந்த ஏதோ பேக்கேஜுன்னு சொன்னா வருமா, அந்த வெள்ளம்லாம் தண்ணிலாம் தேங்கும்ல, அந்த தண்ணிலாம் பாவம் அறிவாலயத்துக்குள்ளே போயிடுச்சு, ஓட்டை போட்டு. புரியுதா எங்கே போச்சுன்னு? அது எப்படிடா எல்லா மழை காலத்துலேயும் 4000 வருது? எனக்கு புரியல. ஒரு வாட்டி தானே போட்டிங்க அந்த திட்டத்தை, 4000 கோடி, 80% முடிஞ்சு போச்சு. ஒரு அமைச்சர் சொல்கிறது. நம்ம மேயர் அக்கா இருக்காங்கல்ல, பிரியாக்கா, அவங்க சொல்கிற 70% முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் கவுன்சிலர் 50% முடிஞ்சு போச்சு. எங்கள் திமுக காரன்ட்டு கேட்டால் தம்பி முழுசாகவே முடிஞ்சு போச்சு. எது தமிழ்நாடே தானே முடிச்சு விட்டீங்களே நீங்கள் தான், அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தன் ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் ஆண்டாண்டு காலம் மழை பெஞ்சுதுன்னா தண்ணி தேங்க தான் செய்யுது, சாலைகள் மோசமாக தான் இருக்குது, விபத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு தீர்வு கிடைக்கல. அதற்கான தீர்வு நோக்கி தான் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிற இன்னொரு விஷயம் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது இந்த 2 மாதத்துக்கு தான் இந்த சம்பவம். அவங்க இப்போ லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கும் போது இந்த 2 மாதத்துலேயே தானே அவங்க அந்த ஆட்சி அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்ல வரேன். இந்த 2 மாதத்துக்கே இந்த அடி, அதாவது இந்த ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்கிறாங்களே இந்த ஐடி ஆஃபீஸ்லலாம், அந்த ப்ரொபேஷன் பீரியடில் தான் திரு விஜய் அவர்கள் இருக்கார். ஃபுல் டைம் எம்ப்ளாயே ஆகலை. ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடா. திமுகல தாங்க மாட்டாங்க, தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம சொல்லிட்டோம்ல, டிக்கெட் இப்பயே போட்டு வச்சுருங்க. உதயநிதியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை சபரீசனாக இருந்தாலும் சரி, வேறு திமுக சந்த பல அந்த வாரிசுகள்லாம் இருக்குல்ல, துண்டு வருது இல்லை வாரிசுகள், ஏதோ இவங்க தான் வந்து தமிழ்நாட்டை ஆளணுன்ற பட்டா எழுதி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பவம் வெயிட்டிங், சம்பவம் லோடிங். ஜனநாயகன் வராரு. ஓகேயா, வெயிட் பண்ணிட்டு இருங்க. சீக்கிரமாக வராரு, சம்பவம் செய்ய வராரு. ஓகே, சரி, இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். குளத்தூர்ல புதுசா பரோட்டா கடை ஓபன் பண்ணிருக்காங்களே, சாப்பிட்டீங்களா? செம்ம பரோட்டா.
ஆக்சுவலாக திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு தான் அந்த புரோட்டாவை சொன்னாரு. நான் இப்போதான் எனக்கு உண்மையிலே சாப்பிடணும்னு ஆசையா கண்டிப்பா இருக்கு. போயே ஆகணும் நம்ம. போலாமா? கண்டிப்பா கண்டிப்பா நம்ம போறோம். ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு வேர்ல்ட் வைடு. குளத்தூர் குத்து பரோட்டா தானே? ஆமா. 23ஆம் தேதி அந்த குத்து பரோட்டா வந்திருக்கு, மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஆனா நிறைய பேருக்கு தெரியல. நம்ம போய் சாப்பிட்றோம் அந்த குத்து பரோட்டாவை. சால்னாவை ஊற்றி அடிக்கிறோம், பொளக்குறோம், பிளாஸ்ட் பண்றோம். ஓகே, நான் கரூர் மக்களை வந்துட்டு பார்க்க போன விஜய் அவர்கள் வந்துட்டு கரூர்ல இந்த மாதிரி உயிரிழந்தவர்கள் அவர்களுக்காக வந்துட்டு ஒரு நினைவு சின்னம் வைக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காரு. இது என்ன ஒரு விஷயம்? ஆக்சுவலாக கரூர் சம்பவம் வந்து இன்னைக்குமே வரைக்குமே அதை நினச்சி பார்க்குறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சம்பவத்தை யாருமே மறக்க முடியாது, என்றைக்குமே மறக்க முடியாது. ஆனால் ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 9-10 மாதம் ஆயிடுச்சு. திரும்பவும் அவங்க குடும்பத்தினர்கிட்ட போயிட்டு மீடியாலாம் போயிட்டு கேள்வி கேட்குறாங்க, எப்படி இருக்குன்னாங்க. இன்னமும் அதுலேருந்து மீளலை. அவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாடே மீளலை. அதை பார்க்குறப்ப ஏதோ நேற்று நடந்த மாதிரி தான் இருக்குது. திரும்ப அந்த சம்பவம் அப்படியே மனசை உழுக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்கிறாங்கன்னா முழுசாக எல்லாருமே மனதார நம்ம வந்து வரவேற்கணும். ஆனால் அந்த வடு வந்து நம்ம மனசில் நீங்குமானா என்றைக்குமே நீங்காது. ஸோ அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நமக்கான மரியாதையை செலுத்தணும்னா இந்த மூலிமா செலுத்தி இது வந்து நம்ம ஒரு அவேர்னஸாகவும் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம என்னென்ன இனிமேல் கடைபிடிக்கணும், என்னென்ன ஒரு பாதுகாப்பாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்கும் இந்த ஒரு நினைவு சின்னம் மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, நான் அதே மாதிரி அவரோட ஸ்பீச்சில் வந்துட்டு தமிழ்நாட்டோட உரிமையை என்றைக்குமே விட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் ஆக்சுவலி? அதாவது முன்னாடி இருந்தாங்கல்ல திமுக, அவங்க வந்து கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி நாங்கள் தாரவாத்து கொடுக்க மாட்டோம். அதாவது நாட்டுக்கு வந்து கவர்னர் தேவையில்லைன்னுவாங்க. ஆனால் வந்து ஏதாவது புகார்னா முதல்ல போய் கவர்னர் ஆஃபீஸுக்கு போவாங்க. அப்படிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம், போலியாக நாங்கள் நடிக்க மாட்டோம், தமிழ்நாடோட ரைட்ஸை உரிமையை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோன்ட்டு திரு விஜய் அவர்கள் சொல்கிறார். அது ஏன் இந்த டைமில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் வந்து டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஸ்டேட்டில் எத்தனை அதாவது எம்பி தொகுதிகள்னுவாங்க, அதை வந்து உயர்த்துறதும் குறைக்கிறதும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவரில் இருக்குது. ஓகே, அவங்களுடைய ப்ரெராகட்டிவ்னு சொல்லுவாங்க, அவங்க லிமிட்டில் வரும். ஸோ அதை வந்து தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து ஒரு வேளை டீலிமிட்டேஷன் பண்ணால் நம்மளுடைய உரிமைகள் வந்து பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய குரல்கள் வந்து சரியாக ஒலிக்காது. அதை வந்து தமிழ்நாடு என்றைக்குமே அனுமதிக்க மாட்டோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனை தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ண மாட்டோன்றது தான் திரு விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ டீலிமிட்டேஷன் விஷயத்தில் தமிழ்நாட்டில் பண்ண மாட்டோன்றதில் திரு விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கார். ஸோ அதை வந்து அதில் எந்த ஒரு நடிப்பு கிடையாது. திமுக மாதிரி இங்கே ஒன்று பேச்சு, பார்லிமெண்ட்டில் ஒரு பேச்சு, இங்கே வந்து பெரிய புலி மாதிரி ஆடிட்டு அங்கே போயிட்டு பிஜேபி, அதாவது அந்த கள்ள உறவுன்னு சொன்னார்ல திரு விஜய் அவர்கள், அங்கே போயிட்டு பாஜக கூட பல விஷயத்தில் இப்போ சமரசம் பண்ணுறாங்க அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் இவர் இல்லைன்ற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பல விஷயங்களில் இப்போ 2 மாதம் ஆச்சு, சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. போக போக இதை விட சிறப்பாக இருக்குன்றதுல இது எதுவுமே நம்ம வாய்ஸ் கிடையாது, எல்லாமே மக்களோட வாய்ஸை தான் நம்ம இங்கே இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன அதிரடி சம்பவங்கள் நடக்குதுன்றத. ஓகே, 2 பேரும் ஒரு குறி ஒன்று போட்டுருமா? ஓகே, இன்னொன்று கடைசியா வாங்க சீக்கிரம் வீடியோ முடிச்சுட்டு கொத்து பரோட்டா சாப்பிட போன டைம் ஆகுது. ஆமாம், சீக்கிரம் போய் சாப்பிட்றோம். ஓகே நேயர்களே, நீங்களும் குளத்தூர் பக்கம் போயிட்டு குளத்தூர் கொத்து பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. நன்றி.